இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டெஸ்ட் நம்பர் 2. நேற்று டெஸ்ட் நம்பர் 1 முடிஞ்சிச்சு. இப்போ டெஸ்ட் நம்பர் 2 பார்க்க போகிறோம் இன்றைக்கி. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டெஸ்ட்லேயும் கொஷின்ஸ் வேறு டைப்பில் இருக்கும். ஸோ நீங்கள் எல்லா கொஷினும் எழுதி வச்சு செஞ்சு பாருங்கள். ரைட்டுங்களா? ரைட், ஓகே. இப்போது ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். 2 எண்கள் முறையே 3வது எண்ணை விட 40% மற்றும் 60% அதிகமாக இருக்குது. அப்போ 2வது எண்ணுக்கும் முதல் எண்ணுக்கும் உள்ள விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரைட், எப்படி செய்யலாம்னு பாருங்கள். ஃபஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர், தேர்ட் நம்பர். ரைட்டா? இந்த 2 நம்பரும் 40%, 60% அதிகமாக இருக்குது 3வது நம்பரோட. ஸோ அப்போ 3வது நம்பரை 100%ன்னு வச்சுக்குவோம். ரைட்டா? அப்போது எப்படி இருக்குது? முதல் நம்பர் 40% அதிகமாக இருக்குது. அப்போது 140. 2வது நம்பர் 60% அதிகமாக இருக்குது. அதனால் 160. ரைட், ஓகேவா? ரைட், இதை கேன்சல் பண்ணலாமா? 5 கண்டா 10, 8 ரெண்டா 14, 7 கண்டா 14. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? 2வது எண்ணுக்கும் முதல் எண்ணுக்கும் உள்ள விகிதம். 2வது என்னது 8, முதல் என்னது 1. ஸோ 8:7. அதாவது 2வது எண்ணுக்கும் முதல் எண்ணுக்கு தான் விகிதம் கேட்டிருக்கு. ஸோ அப்படின்னா ஆன்சர் 8:7. 7:8 போட்டால் தப்பு. ஓகேவா? ஸோ கொஷின் நல்லா கவனித்து படிக்கணும். டி ஆப்ஷன். அடுத்த கொஷின். இந்த கொஷின் பாருங்கள். ஒரு தண்ணீர் தொட்டியின் கொள்ளளவு 50 லிட்டர். அதோட கெப்பாசிட்டி 50 லிட்டர் இருக்குது. ரைட்டா? இப்போ ஆல்ரெடி அதில் 30 லிட்டர் இருக்குது. 30% இருக்குது. சரியா? 30% இருக்குது. 50% வேணும்னா இன்னும் எத்தனை லிட்டர் தேவை? சரியா? அப்போது ஆல்ரெடி 30% இருக்குது. நமக்கு எத்தனை பர்சன்டேஜ் வேணும்? 50% நிறையணும். ரைட்டா? ரைட். அப்புறம் என்ன செய்யலாம்? நமக்கு எவ்வளோ தேவை? ஆல்ரெடி 30 இருக்குன்னா 50 வேணும். அப்படின்னா நமக்கு எவ்வளோ தேவை? 20% தேவை. ரைட், ஓகேவா? ஸோ ஓகே. ஸோ 20% இன்ட்டு அதோட லிட்டரு கொள்ளளவு எவ்வளவு? 50 லிட்டர். 50 லிட்டர். ஓகேவா? இப்போ 20/100 இன்ட்டு 50 லிட்டர். ஓர் 50 50, ஈ 50 100. ஓர் 2 2, 12 20. சரியா? அப்போது நமக்கு இன்னும் 10 லிட்டர் தேவை 50% தண்ணிக்கு. ரைட், அடுத்த கொஷின். இந்த கொஷின் பாருங்கள். 10,000க்கு 2 வருஷம் கூட்டு வட்டி கொடுக்குறாங்க. சரியா? முதல் வருஷம் 10%, அதாவது முதல் வருஷத்துக்கு 10%, 2வது வருஷத்துக்கு 16% கொடுக்காங்க. அப்போ கொடுக்கும்போது ஃபைனலாக அவங்களுக்கு மொத்த அமௌண்ட் எவ்வளோ கிடைக்கும்? அதான் கொஷின். ரைட்டா? ஓகே. இப்போது பிரின்சிபல் எவ்வளவு? 10,000. ஓகே. இதுக்கு ஃபஸ்ட்டு வருஷம் 10,000க்கு முதல் வருஷம் எத்தனை பர்சன்டேஜ்? 10% வட்டி கொடுக்காங்க. ஸோ அப்போ 10%னா 10/100. கேன்சல் பண்ணால் எவ்வளோ ஆகும்? 1000 ரூபா. அப்போ முதல் வருஷத்துக்கு வட்டி எவ்வளவு? 1000 ரூபா கிடைக்கும். 2வது வருஷத்துக்கு என்ன செஞ்சுருக்காங்க? அந்த 10,000க்கு 16%. ஸோ ஓகே. அப்போ 16/100. கேன்சல் பண்ணால் எவ்வளோ ஆகும்? 1600. அப்போ 2வது வருஷத்துக்கு வட்டி எவ்வளோ கிடச்சிருக்கு? 1600. இது கூட்டு வட்டி. ஸோ அப்போனா என்னென்னா வட்டிக்கு வட்டி கொடுப்பாங்க. இதுக்கு என்ன செய்யணும்னா 1-2 மெத்தடு. ரைட்டா? 1-2 மெத்தடு பண்ண போகிறோம். 1-2 மெத்தட்னு என்னன்னா ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. அடுத்து பக்கத்தில் 2 பாக்ஸ், 1 2. இது ஃபஸ்ட் இயர், இது செகண்ட் இயர். ரைட்டா? முதல் வருஷம் நமக்கு வட்டி எவ்வளோ கிடச்சிருக்கு? அதை எழுதுங்க 1000. 2வது வருஷத்துக்கு வட்டி எவ்வளோ கிடச்சிருக்கு? 1200. அதை எழுதுங்க 1600. ரைட்டா? அடுத்து என்ன செய்யணும்னா வட்டிக்கு வட்டி. ஸோ இந்த வட்டி 1000 ரூபாய்க்குள்ள 1000 ரூபாய்க்கு எத்தனை பர்சன்டேஜ் பார்க்கணும்? நமக்கு 2வது வருஷம் எவ்வளவு? 16%. ஸோ 2வது வருஷம் நம்ம 16% பார்க்கணும். அப்போ 16/100. கேன்சல் பண்ணால் 160. ரைட்டா? அப்போ மொத்தம் நமக்கு வட்டி எவ்வளோ கிடச்சிருக்கு? 1600, 1000, 160. ரைட்டா? ரைட். இப்போ 0 6 7 2. வட்டி 2760. ஆல்ரெடி நமக்கு பிரின்சிபல் எவ்வளவு? 10,000. இப்போ 10,000 + 2760 எவ்வளோ ஆகும்? 12,760. ஆப்ஷன் பி. ரைட்டுங்களா? அடுத்த கொஷின். இந்த கொஷின் பாருங்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மு. இதெல்லாம் 2-3 முறை இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. ரைட். அதாவது ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் ஒரு பிரின்சிபல் அமௌண்ட் கொடுக்குறாங்க. பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ரைட்டா? 2 வருஷத்துக்கு 9%. ரைட்டா? அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு வட்டி கிடைக்கி. ஸோ அந்த 2 வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவுனா 405. அப்படின்னா அந்த பிரின்சிபல் அமௌண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? ரைட், ஓகே. இது எப்படி செய்யணும் பாருங்கள். ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எழுதிக்கோங்க. அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எழுதிக்கோங்க. ரைட்டா? இங்கே எத்தனை பர்சன்டேஜ்? கரெக்டாக பர்சன்டேஜ் 9 இன்ட்டு
எத்தனை வருஷம்? 2 வருஷம். ஸோ 2 வருஷம். இங்கே அதேமாதிரி 9% இன்ட்டு 2 வருஷம். ரைட்டா? என்ன வரும்? 18. இதுவும் 18 வரும். ஆனால் என்ன செய்யணும்னா 2 வருஷனால இந்த பர்சன்டேஜை ஸ்கொயர் பண்ணிங்க பாயிண்ட் வச்சுட்டு 18.9 இன்ட்டு 9 9 ஸ்கொயர் எவ்வளவு? 81. ஸோ 81. ரைட்டுக்கா? ரைட்டு. அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 18.81, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 18. இதோட டிஃப்ரெண்ட் தான் எவ்வளவு? 405. ரைட்டா? அப்போது என்னது 0.81 தான் 405. பிரின்சிபல் நம்ம எப்போதும் 100 வைப்போம். ஓகேவா? அப்போது பிரின்சிபல் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 100 ஈக்குவல் டு எவ்வளவு? ரைட்டா? ரைட். 9 9 81, 4 9 36, மீதி 4, I 9 45, ஓர் 9 9, 5 9 45. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 100 இங்கே போய்க்கும். இப்போ 100 × 5 எவ்வளவு? 500. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 500. ஆல்ரெடி 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கனால 2 0 சேர்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நமக்கு ஆன்சர் 50,000. இது வந்து நம்ம வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டைப் 2ல் போட்டிருக்கோம், 2வது வீடியோவில். இந்த மாதிரி உள்ள கொஷின்ஸ்லாம் நீங்கள் அதில் போய் செக் பண்ணிக்கோங்க, உங்கள் டீட்டெயில்ஸாக நல்லா புரியும். ரைட். அடுத்த கொஷின். இந்த கொஷின் பாருங்கள். இதில் எது லார்ஜஸ்ட்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? அதாவது 3 பவர் 34, 2 பவர் 51, 7 பவர் 17. இதில் எது லார்ஜஸ்ட்? ரைட். எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். இது எல்லாமே 17ஆல் அடிப்படுத மாதிரி இருக்குது. ஏதாவது ஒன்று நம்ம காமனாக கொண்டு வரணும். ஒன்று பேஸை கொண்டு வரணும், இல்லை பவரில் இருக்கிறத கொண்டு வரணும் காமனாக. இப்போ நம்ம பேஸ் கொண்டு வர முடியாது. அப்போ பவரில் இருக்கிறத நம்ம கொண்டு வரலாம். எப்படி பாருங்கள்? 3 17 × 2 34 இல்லையா? இப்போ 2 17 × 3 51. அப்போ 7 17. ரைட்டா? இப்போது இங்கே 17 காமனாக இருக்கனால எல்லா 17 கேன்சல் பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகும்? 3 ஸ்கொயரு 2 க்யூபு 7. 3 ஸ்கொயர் அளவு 9, 2 க்யூப் அளவு 8, இங்கே 7. ஸோ இப்போ எது பெருசு? இதில் 9 தான் பெருசு. ஸோ 3 பவர் 34 தான் பிக்கஸ்ட். ஓகேவா? ரைட். அடுத்த கொஷின். அடுத்த கொஷின் பாருங்கள். 6வது கொஷின் வந்து நம்ம கடைசியாக பார்க்கலாம், அது கொஞ்சம் லென்த்தாக வரும். நீட்டாக சரி. இப்போ 7வது கொஷின் பாருங்கள். ஒரு மாட்டு வண்டி இருக்குது. ரைட்டா? அந்த மாட்டு வண்டி வந்து 154 மீட்டர் கடந்து போகுது. சரியா? அந்த மாட்டு வண்டி இருக்குது. அந்த மாட்டு வண்டி 154 மீட்டர் கடந்து போகுது. 154 மீட்டர். சரியா? இந்த மாட்டு வண்டியோட ரேடியஸ் வந்து எவ்வளோனா 35 சென்டிமீட்டர். இப்போது இது கடந்து போவதுக்கு எத்தனை முறை அந்த வீல் சுற்றணும்னு கேட்டிருக்காங்க. அதுதான் கொஷின். ரைட்டா? ரைட். இதுக்கு எப்படி சொல்லலாம்? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு n × 2/r. இங்கே டிங்கிறது தூரம், டிஸ்டன்ஸு, என்னங்கிறது நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன், எத்தனை சுற்றி இருக்குன்றது. சரியா? நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன். ரைட். இப்போ இன்னொன்று இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இது சென்டிமீட்டரில் இருக்குது, இது மீட்டரில் இருக்குது. ஸோ ரெண்டையும் ஒரே அளவாக கொண்டு வந்துடுங்க. சரியா? அப்போது 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். ரைட்டா? அப்போ 154 மீட்டர் என்ன ஆகும்? 154 வந்து 154 மீட்டர் வந்து என்ன ஆகும்? 154 0 0 2 சிவப்பு சேர்த்துங்க 15,400 சென்டிமீட்டர் ஆகிடும். ரைட்டா? சரி. ரைட். இப்போ பாருங்கள், டிஸ்டன்ஸு பதிலாக அதை போடுங்க. 15,400 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு எத்தனை ரெவல்யூஷன் அதான் நமக்கு வேணும், இன்ட்டு 2 இன்ட்டு பைக்கு பதிலாக 22/7. ரேடியஸ் வந்து எவ்வளோ? 35 சென்டிமீட்டர். ரைட்டா? ரைட். இப்போது 7 7 7 35. ரைட். ஓகேவா? சரி. இப்போ இதை அடிக்கலாம். 2 11 22, 1 11 11, மீதி 4, 4 11 44, 0 0. ரைட்டா? சரி. 1 2 7 2 14, 0 0. 1 2 352 700. 1 5 5 7 5 35 0. அப்போ n = 70. மொத்தம் எத்தனை வேணும்? 70 ரொட்டேஷன் பண்ணியாச்சுன்னா அந்த டிஸ்டன்ஸ் அந்த வண்டி கிடக்கும். ரைட்டுங்களா? அடுத்த கொஷின். இந்த கொஷின் பாருங்கள். அது தனிவட்டி முறையில், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் முறையில் 5000 அப்படிங்கிற ஒரு அமௌண்ட் வந்து 5600 அப்படிங்கிற அமௌண்ட் வந்து எவ்வளோ மாறுது? 6720 மாறுது. எத்தனை ரேட் ஆஃப் பர்சன்டேஜ்? 6 ரேட் ஆஃப் பர்சன்டேஜில். இது எத்தனை வருஷத்தில் மாறும்னு கேட்டிருக்காங்க. இதுதான் கொஷின்.
5600 6220 தான் மாறுது. 6% வட்டி விகிதத்தில் எத்தனை வருஷம் ஆகும்? இது எப்படி செய்யலைன்னா இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் பாருங்கள். 6220 5600 0 2 1 1 ரைட்டா? இப்போ 1120 எந்த அமௌண்ட்டு மாறுது? இந்த அமௌண்ட்டு தான் மாறுது இல்லையா? அதை கீழே போட்டுருக்காங்க டிவைடில் 5600 எத்தனை ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் அது கீழே போட்டணும் 6 இன்ட்டு 100% ரைட்டா? சரி, இப்போ கேன்சல் பண்ணுங்கள். 2 0 கேன்சல். 56 2 56 112 20 ரைட்டா? இப்போ 20/6 என்ன வரும்? 6 3 18 மீதி 2 வரும். 2/6 வரும். அடித்தா 1/3. அப்போது 3 1/3 தான். 3 1/3 வருஷத்தில் இந்த அமௌண்ட் 5600 6260 தான் மாறும். ரைட், ஓகே. அடுத்த கொஷின். இந்த கொஷின் பாருங்கள். 3000 பிரின்சிபலு 8% வழங்கப்படுது. அது எத்தனை வருஷம்னு தெரியாது இல்லையா? சரி, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 4000க்கு 12% 4 வருஷத்துக்கு கொடுக்கக்கூடிய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் இதுக்கு வரக்கூடிய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ரைட், அதை எப்படி எழுதலாம் பாருங்கள். பிரின்சிபல் 3000, நம்பர் ஆஃப் இயர்ஸ் தெரியாது, அதாவது PN அதை தான் நான் போடுறேன். நம்பர் ஆஃப் இயர்ஸ் தெரியாது, எத்தனை கேட்டா பர்சன்டேஜ் 8. இது வந்து எதுக்கு ஈக்குவலாம்? 4000 இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டு எத்தனை கேட்டா பர்சன்டேஜ் வருஷத்தில் 4 வருஷம் எத்தனை கேட்டா பர்சன்டேஜ் 12 கேட்டா பர்சன்டேஜ். இது ஈக்குவல் சொல்லியிருக்காங்க. ரைட்டா? சரி, ரைட்டு. ஈக்குவல் சொல்லிவிட்டு இதுக்கு என்ன எந்த வருஷத்தில் வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த 3 0க்கு 3 0 கேன்சல். 1 4 4 7 4 8 ரைட்டா? 1 2 2 2 4 1 3 3 4 3 12. அப்போ x = 2 × 4 8. அப்போ 8 வருஷத்தில் 3000க்கு 8% கிடைக்கக்கூடிய தனி வட்டியும் 4 ஆண்டுக்கு 12% 4000க்கு கிடைக்கக்கூடிய தனி வட்டியும் சமம். அடுத்த கொஷின். இப்போ இந்த கொஷின் பாருங்கள். ஒரு சிறிய நம்பர் வந்து இந்த 4 நம்பரால் வகுக்கும்போது ரிமைண்டர் வந்து 7 தருது, அதாவது மீதி 7 தருது. சரியா? அது எந்த நம்பர்னு கேட்குறாங்க. இப்போ என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு இந்த 4 நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிருங்க. 12 16 24 36. இதுக்கு எப்படி ஈஸியாக எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம HCF எல்சிஎம் டாப்பிக்கில் போட்டிருக்கோம். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம இந்த மாதிரி போட்டு எடுக்க வேண்டிய தேவையில்லை, ஈஸியாக எடுத்துடலாம். சரியா? நீங்கள் அதை கொஞ்சம் பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாகும். சரி, இப்போ பாருங்கள். 3 போடலாமா? சரி, 4 போடலாமா? 3 12 4 16 6 24 9 36. அப்போ 3 3 3 இந்த 4 அப்படியே வந்துடும். 7 3 6 3 9. இப்போ திரும்ப 2 போடுங்க. 1 2 2 4 1 2 3. இப்போ 3 2 6 6 2 12 12 3 36 36 4 எவ்வளவு? 144. இதோட எல்சிஎம் வந்து 144. ஓகேவா? ரைட், ஓகே. இப்போது 144ன்னு போட்டோம்னா ஆன்சர் ராங். ஏன்னா அவங்க என்ன கொடுத்துருக்கு? 7 மிச்சம் கொடுக்கு, ரிமைனிங் 7 தருதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணால் அந்த 144 + 7 கூட்டின எவ்வளோ? 151. ஸோ ஆப்ஷன் ஏ. ரைட், அடுத்த கொஷின். இப்போ இந்த கொஷின் பாருங்கள். கூடுதல் 99ம் HCF 9ம் உடைய மிக எண் ஜோடிகள் எத்தனை ஜோடிகள் கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. இது இந்த மாதிரி கொஷின் அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஒன்றும் பண்ணிக்கங்க. ரைட்டா? HCFல. ரைட், எப்படி செய்யணும் பாருங்கள். அதாவது 2 நம்பர்னு கூடுதல், அந்த 2 நம்பர் A + B. ரைட்டா? ஓகே, அதோட HCF வந்து அதோட பெருக்கலாக போடுங்க. HCF வந்து 9. இதுதான் என்னென்னு கொடுத்துருக்கு? 99. ரைட்டா? ஓகேவா? ஓகே, 2 எண்களின் கூடுதல் 99, அதோட HCF வந்து 9. ஸோ 9 அது கூட போட்டுக்கணும் பெருக்கல்ல. சரி, அப்போ A + B வந்து எவ்வளவு? அந்த 2 நம்பரு 99 / 9. 9 இந்த சைடு வந்துடும். ஸோ 11. அப்போது அந்த 2 நம்பருக்கு என்ன இருக்கும்? 2 நம்பருக்கு சேர்த்தா 11 வரணும். எதுலாம் வரும்? 1 10 ஒரு ஜோடி, 2 9 11 வந்துடும் இல்லையா? அதாவது A + B 11 3 + 8 11 4 + 7 11 5 + 6 11. இதுக்கு அடுத்தது ரிப்பீட் ஆகிடும். சரியா? 6 + 5 வந்துடும். ஸோ அது தேவையில்லை.
அப்போ மொத்தம் எத்தனை பேர் இருக்குது? 1 2 3 4 5 5 ஜோடிகள் உள்ளன. ரைட்டுங்களா? இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், 2 தடவை கேட்டிருக்காங்க, பார்த்துக்கங்க. அடுத்த கொஷின், இந்த கொஷின் பாருங்கள். பாய் பின்னப்படுது 180 மீட்டர் பாய். ரைட்டா? 180 மீட்டர் பாய் பின்னுதாங்க. 15 உமன் 15 நாளில். அதாவது men 1 into day 1 ஒர்க்கை வந்து எங்கே போடணும்? கீழே. ஓகேவா? ஈக்குவல் டு m2 into day 2 divided by work 2. இதனால் டைம் அண்ட் ஒர்க்கில் போட்டிருக்கோம், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கிளாரிஃபை ஆகும் நல்லா. ஓகே, இப்போ எப்படி போடலான்னா என்ன சொல்லியிருக்காங்க? 15 உமன். ஸோ 15 மென்னுக்கு பேர் உமன் எத்தனை நாளில்? 12 நாளில் எத்தனை மீட்டர் பாயை போட்டுருந்தாங்க? 180 மீட்டர் பாயை பின்னுகிறார்கள். அப்போ அது வேலையில் வரும். ஸோ டிவைடட் பை 180 ஈக்குவல் டு ஏட்டா. அடுத்து 32 உமன் எத்தனை டேயில், அதான் தெரியாது, எத்தனை டேயில் 512 மீட்டருக்குள்ளே பாயை பின்னுவாங்க. அப்போ அது ஒர்க்கில் வந்துடும். ஸோ அது கீழே. ரைட்டா? சரி, ரைட்டு. பாருங்கள், 2 12 3 18. இப்போ 0 15 15 ஈக்கு 15 30. இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். ரைட்டா? ரைட்டு. இப்போது 8 அடிங்க. 4 8 32. ரைட்டா? 6 8 48. மீதி 3 4 8 32. ஸோ ஒரு நாள் 16 நாளாக 64. அப்போ என்ன கிடச்சிருக்கு நமக்கு? 16 நாள். இப்போ எத்தனை நாள்? 16 நாளில் அவங்க அந்த வேலையை முடிப்பாங்க. ஏ ஆப்ஷன். இப்போ இந்த கொஷின் பாருங்கள். பியும் கியூவும் ஒரு வேலையை 20 நாள் 30 நாளில் முடிக்காங்க முறையே. சரிங்களா? சரி, பி வந்து எத்தனை நாள் முடிக்காரு? 20 நாளில். கியூ வந்து 30 நாளில் முடிக்கிறாரு. ரைட்டா? ரெண்டும் சேர்ந்து வேலை செய்தாங்க. கொஞ்ச நாள் கழித்து கியூ போயிருந்தார். பி வந்து அந்த மிச்ச வேலையை 5 நாளில் முடிக்கிறாரு. அப்போது எத்தனை நாள் வரைக்கும் கியூ வேலை செஞ்சுருப்பார், எத்தனை நாள் வேலை செஞ்சுட்டு போயிருப்பாருன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? சரி, இப்போது பி வந்து 20 நாள் செய்வாங்க, கியூ வந்து 30 நாளில். ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்துருங்க. அதுதான் டோட்டல் ஒர்க்கு. எல்சிஎம் எடுக்கலாம் 60. ரைட்டா? ரைட். அப்போ இதுதான் இது டோட்டல் ஒர்க்கு அல்லது டோட்டல் யூனிட். சரி, இப்போது 20 × 3 எவ்வளோ வரும்? 60. 30 × 60, 30 × 2 60 வரும். சரியா? இதான் என்னதுன்னா பியும் கியூவும் ஒரு நாள் செய்யக்கூடிய வேலையின் அளவு. சரியா? அதாவது எஃபிஷியன்சி, ஒரு நாள் செய்யக்கூடிய வேலையின் அளவு. ரைட்டு. இப்போ என்ன சொல்லியிருக்கு? பியும் கியூவும் ஃபஸ்ட்டு ஒன்றா வேலை செய்தாங்க. அது எத்தனை நாள் தெரியாது. ப்ளஸ் இப்போ கியூ போயிருந்தாரு, மிச்ச வேலையாக பி முடிக்கிறாரு. எத்தனை நாளில்? 5 நாளில் முடிக்கிறாரு. ரைட்டா? இதுதான் அந்த டோட்டல் யூனிட் 60. பி ப்ளஸ் கியூவோட எஃபிஷியன்ட் நமக்கு தெரியும். அப்போ 3 + 2 எவ்வளவு? 5 எக்ஸ் ப்ளஸ்ஸு பியோடது என்னது? 3 எஃபிஷியன்சி. அப்போ 3 × 5 = 60. அப்போது 5x + 15 = 60. அப்போ 5x = 15 இந்த சைடு போச்சுன்னா ஈக்குவல்ஸில் மைனஸில் போவோம். ஸோ 60 - 15 எவ்வளோ வரும்? 45. ஓகேவா? அப்போ x = 45 / 5 அடித்தா 9. சரியா? அப்போது நமக்கு 9 கிடச்சிருக்கு. அப்போ பி ப்ளஸ் கியூ இந்த எக்ஸில் 9 போட்டாச்சுன்னா என்ன அர்த்தம்? கியூ வந்து 9 நாள் வேலை செஞ்சுட்டு விலகியிருக்காரு. ஸோ ஆப்ஷன் பி. ரைட். அடுத்த கொஷின் என்ன கொடுத்துருக்குன்னா எல்சிஎம் ஆஃப் 2 கன்சிக்யூட்டிவ் ப்ரைம் நம்பர். 2 பகா நம்பர், அடுத்தடுத்த பகா நம்பரோட எல்சிஎம் வந்து என்னவாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சரி, ஃபஸ்ட்டு பகா என்னன்னு தெரியணும். ப்ரைம் நம்பர், அதாவது பகா எண் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த எண்ணை அதால் மட்டும்தான் மல்டிப்ளை பண்ண முடியும், வகுக்க முடியும், அல்லது மல்டிப்ளை கிடையாது வகுக்க முடியும், அல்லது 1ஆல் வகுக்க முடியும். ரைட்டா? சரி, பகா எண்ணுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். 2 3 5 7 இதெல்லாம் பகா எண். ரைட்டா? இதை வந்து அதால் மட்டும்தான் வகுக்க முடியும். சரியா? அல்லது 1ஆல் வகுக்க முடியும். ரைட். இப்போ பாருங்கள், 2 பகா எண் எடுத்துக்கோங்க. இப்போ 3 5 எடுத்துக்கோங்க. அடுத்தடுத்த பகா எண் இந்த 3 5. இதுக்கு எல்சிஎம் பார்த்தா என்ன ஆகும்? இதுக்கு எல்சிஎம் எப்படி பார்க்கலாம்? பேருக்குன்னா அதுதான் எல்சிஎம். அப்போ 3 × 5 15 இதுதான் எல்சிஎம். ரைட்டா? ஸோ நமக்கு ஆன்சர் என்ன ஆகும்? ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ். அதோட எல்சிஎம்னா அதை கண்டித்தையும் பெருக்கணும்னு அர்த்தம்.
ஓகேவா? ரைட். அடுத்த கொஷின் இப்போங்க, பியின் வருமானம் கியூவை காட்டிலும் 25% அதிகம் எனில் கியூவின் வருமானம் பியை காட்டிலும் எத்தனை சதவீதம் குறைவாக இருக்கும் அப்படின்னு கேட்டுங்க. என்ன கொடுத்துருக்கு? 25%. அதை பார்த்துங்க. ஃபஸ்ட்டு ஈஸியாக செய்யலாம் பாருங்கள். 25%. 25% என்ன அர்த்தம்? 25/100 அடித்த என்ன ஆகும்? 1/4. ரைட்டா? ஓகே. இப்போ பியோட வருமானம் போட்டுக்காங்க, கியூவோட வருமானம் போட்டுக்காங்க. என்ன சொல்லியிருக்கு? பி வந்து கியூவை காட்டிலும் அதிகம். ரைட்டா? 25% அதிகம். இப்போ என்ன செய்யணும்னா, அதிகம்னா கூட்டணும். கூட்டினா என்ன ஆகும்? 5. 4 + 1 5. அதுதான் பி. ரைட்டா? கியூ வந்து என்னது? 4. ரைட்டேவா? இப்போ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன சொல்லியிருக்கு? கியூ வந்து பிஏ காட்டிலும் எவ்வளோ கம்மின்னு கேட்டிருக்கு. சரியா? அப்போ எவ்வளோ கம்மி? கியூ வந்து பிஓ காட்டிலையும் 1. ரைட்டா? யாருக்கு? பிஏ காட்டிலும். அதான் பி வந்து 5 போட்டிருக்கோம். சரியா? 1 கம்மி. இப்போ இன்ட்டு 100. 5 25 100. ஸோ 20% கம்மியாக இருக்குது. ரைட்டா? அடுத்த கொஷின். இந்த கொஷின் பாருங்கள். 5/8 அப்படிங்கிற ஒரு பின்னம் இருக்குது. அந்த என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது ரெண்டுத்தையும் கூட்டினா 91. அதாவது 5/8 இருக்குது. இந்த ரெண்டுத்தையும் கூட்டினா 91 சொல்லியிருக்காங்க. அப்போ ரெண்டுத்தையும் கூட்டினா இருந்தாலும் 13 91. அப்போ அதுதான் 91. ஓகேவா? அப்போது அதோட டிஃப்ரென்ஸ் என்ன? பகுதி விகுதியின் வித்தியாசம் என்னென்னு கேட்டிருக்காங்க. அப்போ அதோட வித்தியாசம் என்ன செய்யணும்? இதில் எதுவும் கழிக்கணும். அப்போ 8 - 5 எத்தனை? 3. இது இருந்தால் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? ரைட். 13 13 7 13 91. அப்போ x = 3 இங்கே வந்துடும். 3 × 7 எவ்வளவு? 21. ஸோ ஆப்ஷன் ஏ. ரைட்டா? அடுத்த கொஷின். இந்த கொஷின் பாருங்கள். அதாவது சம் ஆஃப் த சீரீஸ் கேட்டிருக்காங்க. சம் ஆஃப் த சீரீஸ் 1 + 3 + 5 + 25. ரைட்டா? எப்படி இருக்குது? 1 + 3 + 5. அப்போ எப்படி இருக்குன்னா, இது என்ன? ஆட் நம்பர். இந்த ஆட் நம்பர் வந்து என்ன செய்யணும்? ஃபார்முலா n². ரைட்டா? n என்னது? இதில் 25. இந்த லாஸ்ட் தான் n. ஸோ அப்போ 25² எவ்வளோ வரும்? 625. ஆப்ஷன் டி. அடுத்த கொஷின். இந்த கொஷின் பாருங்கள். வேல்யூ ஆஃப் கேவோட வேல்யூ கேட்டிருக்காங்க. சரி, இதுக்கு என்ன இருக்குது? 1³ + 2³ + 3³ இந்தமாரி கேட்டாச்சுன்னா நம்ம என்ன எழுதுவோம்னா, ஃபார்முலா n + 1 / 2 ஹோல் பவர் ஸ்கொயர். ரைட்டா? n + 1 / 2 ஹோல் ஸ்கொயர். ரைட்டா? ரைட். இதுதான் அதோட வேல்யூ. இதோட வேல்யூ. ஸோ இதுதான் என்ன கொடுத்துருக்கு? 44,100ன்னு கொடுத்துருக்கு. ரைட்? ஓகேவா? ரைட். இந்த ஸ்கொயர் எடுத்து என்னாகும்? n + 1 / 2 = √441,000. ரைட்டா? இது 441 எத்தனை ஸ்கொயர்னா 21. ஓகேவா? 20ஓட ஸ்கொயர் பாருங்கள் 400. 21ஓட ஸ்கொயரு 441. இது வந்து படிக்கணும். நீங்கள் வந்து ஸ்கொயர்லாம் மனப்பாடம் பண்ணி வைக்கணும். ரைட்டுங்களா? சரி, ரைட்டு. அப்போது 441க்கு 21, இந்த 2 0க்கு 1 0 எடுத்துக்கலாம். ஸ்கொயர்னால், ஸ்கொயர் ரூட்னால். ஓகேவா? அப்போது n + 1 / 2 = 210. ரைட்? ஓகேவா? சரி, ரைட். எவ்வளோ ஆகுது? 210. ரைட்டுங்களா? சரி, ரைட்டு. இப்போ என்ன செய்யலாம்? n + 1. ரைட். n + 1 இந்த 2 வந்து ஈக்குவல் டு வச்சுட்டு போனால் மல்டிப்ளிகேஷன் வந்துடும். அப்போது 210 × 2 420. அப்போது n + 1 = 420. ரைட்டா? சரி, இதை எப்படி எழுதலாம்? n² n உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். n² + n = 420. இது எப்படி எழுதலாம்? n² + n - 420 = 0. ரைட். இப்போ இந்த இப்படி இருந்தால் நம்ம எப்படி போடுவோம்? டி மெத்தட் போடுவோம் இல்லையா? -420. ரைட். 20 × 21 எவ்வளோ வரும்? 420 வரும். ரைட்டுங்களா? சரி, மைனஸ் இருக்கனால இதில் மைனஸ் போட்டுருங்க. அதாவது பெரிய நம்பருக்கு வந்து ப்ளஸ் வரணும். ரைட்டா? ஸோ அப்போது இந்த இதுக்கு மைனஸ் போட்டுருங்க. 21 × 20 நான் -420.
ரைட்டா. கூட்டினா +1 வந்துடும். ரைட், ஓகேவா. சரி, அப்போ நம்ம என்ன அடிச்சிருக்கு, எக்ஸ் மைனஸ் 20, இன்னொன்று எக்ஸு ப்ளஸ் 21. ரைட்டா. அப்போ எக்ஸ் மைனஸ் 20 ஈக்குவல் டு 0, எக்ஸ் ப்ளஸ் 21 ஈக்குவல் டு 0. இப்போது இதில் வந்து இந்த -20 ஈக்குவல் டு கன்சிடர் போகும்போது ப்ளஸ் ஆக இருக்கும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20, இது வந்து ஈக்குவல் டு கன்சிடர் போகும்போது மைனஸ் ஆகும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -21. நமக்கு இதில் பாசிட்டிவ் வேல்யூ தான் எடுக்கணும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20, ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஷின். இப்போ இந்த கொஷின் பாருங்கள், 2, 6, 14, 30. ரைட்டா. இது எப்படி இருக்குது, 2 × 2 + 1, 2 அது 6. ஓகேவா. அதாவது 2 × 2 எவ்வளவு, 4 + 2 எவ்வளவு, 6. ஓகேவா. அப்போ அடுத்த நம்பர் எடுத்துங்க, 6 × 2 + 2 எவ்வளோ வரும், 12, 12 + 2 14, 14 × 2 28 + 2 30. ஓகேவா. அடுத்து பாருங்கள், 30 × 2 + 2 இதுதான் கான்செப்ட். அது × 2 + 2 தான். 30 × 2 எவ்வளோ வரும், 60, 60 + 2 62, ஆப்ஷன் டி. ரைட். அடுத்த கொஷின். இப்போ இந்த கொஷின் பாருங்கள், ரேஷியோ ஆஃப் ரேடி ஆஃப் 2 ஸ்பியர். 2 ஸ்பியர் இருக்குது, இது ஒரு ஸ்பியர், இது ஒரு ஸ்பியரு. இதோட ரேடியஸ் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தாச்சுன்னா 4, இதோட ரேடியஸ் வந்து 7 இருக்குது. ரைட்டா. அப்போது அதோட வால்யூமில் வந்து என்ன ரேஷியோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா. சரி, இது எப்படி செய்யணும்னு பாருங்கள். இப்போ வால்யூம்னு என்ன அர்த்தம், க்யூப்னு அர்த்தம் இல்லையா. வால்யூம்னு என்ன அர்த்தம்னா க்யூப்பில் எழுதுவோம், க்யூப் வேல்யூவில். சரியா. சரி, ஓகே. இப்போ அந்த ரேடியஸ் வந்து 4, இது வந்து 7, 4:7, இது வந்து ரேடியஸு. அப்போ நமக்கு ஃபார்முலா எப்படி இருக்குது, க்யூப்பில் வரும். சரி, இப்போது அதெல்லாம் கொஞ்சம் நல்லா கவனிங்க. இந்த 2 ஸ்பியர் இருக்குது, அதோட ரேடியஸ் வந்து 1 4, இன்னொன்று வந்து 7ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன வால்யூமோட ரேஷியோ கேட்டிருக்காங்க. வால்யூமோட ஃபார்முலானது 4/3/6 ரைட்டா. அப்போ இதோட க்யூப் என்ன இருக்குது, அந்த ரேடியஸ் வந்து 4. அப்போ 4 க்யூபு, இதோட க்யூப் என்னது, ரேடியஸ் வந்து 7. அப்போ 7 க்யூபு. 4 க்யூப் எவ்வளோ வரும், 64, 7 க்யூப் வந்து 343. ஸோ ஆப்ஷன் பி. ரைட்டுங்களா. அடுத்த கொஷின். இப்போ இந்த கொஷின் பாருங்கள், 3, 7, 13, 21, 31 அடுத்து என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் பாருங்கள், 4 இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் பார்த்திங்கன்னா 6, இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் 8, இப்போ இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் 31 - 21 10. அப்போ அடுத்து நமக்கு 12 வரணும். அப்போ என்ன வரணும், 31, 41, 41, 43. ரைட்டா. இப்போ இது ரெண்டு வித்தியாசம் 12 வரும். ஸோ ஆன்சர் 43. ரைட்டுங்களா. அடுத்த கொஷின். இப்போ அடுத்த கொஷின் பாருங்கள், ஒரு பகடையை வந்து நம்ம உருட்டும் போது இரட்டைப்படை எண்ணு கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க. சரி, ரைட்டு. இது எப்படி செய்யலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம அந்த பாசிபிலிட்டிஸ் எத்தனை இருக்குதுன்னு பார்க்கணும். ஒரு பகடையை ஊற்றுனா எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்குது, டோட்டல் பாசிபிலிட்டிஸ் எவ்வளவு, 6 தடவை விடும் இல்லையா. 6 நம்பர் விடும், 1லேருந்து 6 வரைக்கும் விடும், 1 to 6 வரைக்கும். ஸோ மொத்தம் எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்குது, 6 பாசிபிலிட்டிஸ். ஓகேவா. ரைட்டு. இதுதான் டோட்டல் பாசிபிலிட்டிஸ் 6. நமக்கு என்ன வேணும் அதை வந்து நம்ம மேலே போடணும். என்ன வேணும், ஈவன் நம்பர் விடணும். ஈவன் நம்பர்னால் அதில் என்ன இருக்குது, 2 ஈவன் நம்பரு, 4 ஒரு ஈவன் நம்பரு இல்லையா. ரைட்டு. அப்புறம் 6 ஒரு ஈவன் நம்பர். அப்போ மொத்தம் எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்குது, மொத்தம் 2 விடலாம், 4 விடலாம், 6 விடலாம். அப்போ மொத்தத்தில் 3. ரைட்டா. அப்போது நமக்கு 3 ஈவன் நம்பர் விடலாம். மொத்தம் டோட்டல் வந்து 6 சைடு. நமக்கு விழக்கூடிய எத்தனை இருக்குது, 3 கூட விடலாம். ஈவன் நம்பர் தான் கேட்டிருக்காங்க. அப்போ மேலே 3. இப்போ அடித்தா என்ன வரும், 1 3 3 6, 1/2, ஆப்ஷன் சி. இப்போ இந்த கொஷின் பாருங்கள், இதில் இஸ்ஸு வந்து 26, வாஸ் வந்து 38, ஆர் வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. அதாவது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அல்ஃபாபெட்டை தலைகீழ எழுதியிருக்காங்க. இப்போ ஏபிசிடி இருக்குல்ல, அந்த அல்ஃபாபெட்டை வந்து A1 எடுக்காமல் இசட்டை 1 எடுத்து ரிவர்ஸில் போயிருக்கு. ரைட்டா. இப்போ பாருங்கள், ஐக்கு பதிலாக பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8. சரியா. ஐக்கு வந்து என்ன ஆகும், 9 10 11 18. அப்போ ஐக்கு 18, எஸ்ஸுக்கு 8. ரைட்டா. கூட்டுங்க எவ்வளோ ஆகுது, 26. இப்போ வாஸ் பாருங்கள், WAS, வாஸுக்கு எத்தனை ஆகும், டபிள்யூக்கு 4,
ப்ளஸ்ஸு ஏக்கு வந்து 26 ப்ளஸ்ஸு எஸ்ஸுக்கு வந்து 8 கூட்டின எல்லாம் வரும் 38. அப்போ அதே மாதிரி ஏஆர்இ ரைட்டா, ஏக்கு என்ன வரும் 26 ப்ளஸ்ஸு ஆறுக்கு என்ன வரும் 9 ப்ளஸ் ஈக்கு என்ன வரும் 22. இப்போ கூட்டின என்ன வரும் 22 26 9 கூட்டின என்ன வரும் 17 இது 1 2 2 4 5 57. ஸோ ஆப்ஷன் சி ரைட்டா. அடுத்த கொஸ்டின். இப்போ எந்த கொஸ்டின் பாருங்கள், என்ன செஞ்சுருக்குன்னா 7 × 4 28 மேலே என்ன இருக்கோ அதை கழிச்சிருக்காங்க. இப்போ 7 × 4 எவ்வளவு 28 மேலே 1க்கு -1 இப்போ 27 ரைட்டா. இதுதான் இந்த இது ஓகேவா. அடுத்தது போங்க 8 × 5 40 40 -2 38 ரைட்டா. ஓகே, அப்போ 9 × 6 எத்தனை வரும் 54 54ல் 3 போச்சுன்னா அதாவது 9 × 6 54 54 மேலே -3 54 -3 எவ்வளோ 51. ஸோ ஆப்ஷன் சி ரைட். இப்போது இன்னொரு கொஷின் விட்டுருந்தது, அதை நம்ம செஞ்சிடலாம். அடுத்தது இந்த கொஷின் பாருங்கள், எத்தனை ஹவு மெனி 2 digit நேச்சுரல் நம்பர்ஸ் கண்டெயின் 2 digit நம்பரில் 7 எத்தனை முறை வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சரியா, சரி. அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் 70 71 72 73 74 75 76 77 78 79 ரைட்டா. சரி, 1 2 எத்தனை 1 2 3 4 5 6 7 8 9 10 10 தடவை இருக்குது ரைட். இப்போ இன்னொன்று பாருங்க 17 27 37 47 57 67 77 87 97 ரைட்டா. இப்போ எது இருக்குங்க 1 2 3 4 5 6 7 8 9. அப்போது 10 + 9 -1. அப்போ 19 - 1 எவ்வளவு 18. ஏன் -1 போட்டோன்னா இங்கேயும் 77 வருது, இங்கேயும் 77 வருது ஓகேவா. ஸோ அதனால தான் நம்ம இது ஒரு 10 இது ஒரு 9 -1 போடுவோம் ரைட்டா. ஸோ 18 தடவை வரும் ரைட். அடுத்த கொஷின். இந்த கொஷின் பாருங்கள், ஒரு ட்ரையாங்குலர் பிளாட் இருக்குது, அதாவது ட்ரையாங்குலர் பிளாட். இந்த பிளாட்டோட ஏரியா கேட்குறாங்க. சரியா, அதோட சுற்றளவு கொடுத்துருக்காங்க. 360 மீட்டர். ஒவ்வொரு சைடும் வேறு வேறு இதில் இருக்குது. அப்போ இது என்னென்னா ஸ்கேலின் ட்ரையாங்கிள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒவ்வொரு சைடும் வேறு வேறு மீட்டர் அளவு இருக்கும் ரைட்டா. இப்போ இது பாருங்கள் 3 இது 4 இது 5 ரைட்டா. இதோட பெரிமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு 360. பெரிமீட்டர்னால் என்னதுன்னா இந்த 3ஐயும் கூட்டணும், 3 பக்கம் கூட்டினா அதுதான் பெரிமீட்டர். அப்போ 3 பக்கம் கூட்டினா எல்லாம் வரும் 4 9 12. இப்போ 12 தான் எவ்வளவு 360 ஓகேவா. 12x வச்சுக்கோங்க. அப்போ 12x தான் எவ்வளவு 360. ஏன்னா என்ன கொடுத்துருக்கு, அதோட சுற்றளவு கொடுத்துருக்கு. சுற்றளவுனா அந்த 3ஐயும் கூட்டினா தான் சுற்றளவு ரைட். படித்த என்ன வரும் 1 12 3 12 36 0. இப்போ x = 30. அதாவது 1 வந்து 30 ரைட்டா. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. 3 × 30 எவ்வளோ, 3 × 30 90. அப்போ இந்த சைடு வந்து 90 இருக்கும் ரைட்டா. அடுத்து 4 × 9 120. அடுத்த சைடு வந்து 120. அப்போ 5 × 30 எவ்வளோ 150. அப்போது இன்னொரு சைடு 150. அப்போது இந்த ட்ரையாங்கிள் என்ன கிடச்சிருக்கு நமக்கு, ட்ரையாங்கிளோட சைடு. இந்த ட்ரையாங்கிள் வந்து முதல்ல ரேஷியோவில் தான் கொடுத்துருக்காங்க, அந்த சைடோட அளவு கொடுக்கல. இப்போது நமக்கு அந்த அளவு கண்டுபிடிச்சாச்சு. 90 120 150 ரைட்டா. இப்போ இந்த ஏரியாவை நம்ம கண்டுபிடிக்கணும். ஏரியா எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஸ்கேலின் ட்ரையாங்கிளில் ஃபார்முலா S S - A S - B S - C ரைட்டா. இதுதான் அதோட ஃபார்முலா. இப்போ நமக்கு எஸ்னால் என்னென்னு தெரியணும். எஸ்னால் என்ன அர்த்தம்னா இந்த ட்ரையாங்கிளோட உள்ள சைடை ஃபுல்லாக கூட்டணும். கூட்டி அதாவது A + B + C / 2. இப்போ என்ன அர்த்தம்னா 120 + 90 + 150 / 2 கூட்டின எவ்வளவுனா 360 ஓகேவா. 3 கூட்டினா 360 ஆகும். கூட்டி பார்த்துக்காங்க 360 / 2 அடித்தா எவ்வளோக்கும் 180. அப்போ எஸ் வந்து என்னது 180. இப்போ நீங்கள் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எஸ் வந்து 180
இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ. அப்போது 180 மைனஸ் 90 எவ்வளோ? 90. அடுத்து எஸ் மைனஸ் பி. அப்போது 180 மைனஸ் 120 எவ்வளோ இருக்கும்? 60. அடுத்து 180 அதான் எஸ் மைனஸ் சி. அப்போது எஸ் வந்து 180 மைனஸ் 180 30. ரைட்டா? ரைட், ஓகே. இப்போது இதை நம்ம எப்படி பிரிக்கலாம்? இதை எப்படி பிரிக்கலாம்? எப்படி பிரிக்கலாம் பாருங்கள். 60 இன்ட்டு 30 ரைட்டா? 180. அப்போ இந்த 90 எப்படி பிரிக்கலாம்? 30 இன்ட்டு 30. ஏன் 2 பிரிக்கணும்னா நம்ம ஸ்கொயர் ரூட் வந்து வெளியே எடுக்கிறதுக்காக. அப்போ இங்கே என்ன இருக்குது? இங்கே ஒரு 60 இன்ட்டு 30 ரைட்டா? சரி, இப்போ ரைட்டா நம்ம எப்படி பிரிக்கலாம்? ஸோ இந்த 260க்கு ஒரு 60 எடுத்துக்கலாம். 60 ஸ்கொயர் ரூட்டை போட்டு எடுக்கும்போது சரி. அப்போ 260க்கு ஒரு 60 எடுத்துக்கலாம். இந்த 230க்கு ஒரு 30 எடுத்துக்கலாம். இந்த 230க்கு ஒரு 30 எடுத்துக்கலாம். ரைட்டா? இப்போ எல்லாத்தையும் பெருக்கி போடுங்க. 60 இன்ட்டு 30 இன்ட்டு 30 எவ்வளோ வரும்? 5400. ரைட்டுங்களா? ஸோ ஆப்ஷன் சி. ரைட், ஓகே. செகண்ட் டெஸ்ட்டும் முடிஞ்சுது. நாளைக்கு தேர்டு டெஸ்ட் வரும். திரும்பி நான் சொல்கிறதுனா ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் ஒவ்வொரு சம் டிஃப்ரெண்ட் டைப் இருக்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மொத்தம் 625 டைப்பு. ஒவ்வொரு டைப்பும் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஒரு நோட்டில் எழுதி வச்சா தான் அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தனியாக எழுதி வைங்க. வேறு டைப்பு நீங்கள் ஒரே டைப்பாக இருந்தால் பிரச்சனை இல்லை. எல்லாமே வேறு டைப் இருக்கனால நீங்கள் எழுதி வச்சா தான் உங்களுக்கு அது 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டுங்களா? ஓகே, தேங்க்யூ.